அமைச்சர் பொன்முடி தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 30 நாட்களுக்கு பிறகு சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும் நிலையில் 15 நாட்கள் முடிந்துவிட்டது. இன்னும் 15 நாட்களில் டெல்லி உச்சநீதிமன்றமானது பொன்முடி அவர்களின் வழக்கை தள்ளுபடி செய்ததை அடுத்து உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களைப் போல பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 50 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்தது. இந்த நிலையில்தான் பொன்முடி அவர்கள் இன்று காலையிலேயே உடல்நலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். ஏற்கனவே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக வயது காரணமாக தண்டனையை குறைத்து விடுங்கள் என்று நீதிமன்ற வாசலிலேயே கண்ணீர் மல்க அவரது மனைவி விசாலாட்சி அவர்கள் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தண்டனை பெறுவதற்கு முன்பாக நீங்கள் ஊழல் செய்துவிட்டீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஊழல் செய்யும் பொழுது வயது வித்தியாசம் உங்களுக்கு தெரியவில்லையா, தவறு செய்யும் பொழுது தண்டனை அணிவிப்பது சட்டப்படி உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தண்டனை 3 ஆண்டுகள் கட்டாயமாக சிறைக்கு செல்வது உறுதிதான் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த நிலையில்தான் 15 நாட்கள் முடிவடைந்த நிலையில் உடல்நலை குறைவின் காரணமாக பொன்முடி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களைப் போல நெஞ்சுவலி காரணமாக 35 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அமலாக்கத்துறை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் ஏமாற்றிய செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது 230 நாட்களுக்கு மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் பொன்முடி அவர்கள் நாடகமாடியது தெரிய வந்தால் நிச்சயமாக 3 ஆண்டுகள் என்பது 15 ஆண்டுகள் வரை அதிகபட்ச தண்டனை வழங்கப்படலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் இருப்பதற்கும் அதுதான் ஒரு மிக முக்கியமான காரணம் என்றும் கூறப்படுகிறது. பொன்முடி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது நாடகமா அல்லது உண்மையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை உங்களது கருத்துக்களை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.